ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRINI தமிழ். இந்த சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது OnePlus 7 ரீட்டைல் பேக்கை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மொபைல் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ரெண்டுக்காக. ஸோ இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணி 2 மாதம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இப்போ தான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் தான் OnePlus 7. இது லேட்டஸ்ட்டாக வந்த Snapdragon 855 வந்த OnePlus 7 மாடல். ஸோ இந்த மொபைல் அமேசான் ப்ரைம் சேலில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த பாக்ஸில் தான் வருது. ஸோ இந்த மொபைலில் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒட்டி இருக்கிறது என்னென்னா, இது ப்ளூ வேரியண்ட்டு. இது 6GB 128GB Qualcomm Snapdragon இருக்குது. மற்றும் இதில் Dolby Atmos சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த மொபைலை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் மேலே இருக்கிற அந்த லேமினேஷன் பேப்பரை பிரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு ரெட் கலர் லேபிள் மேலே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது. உள்ளே பார்க்கும்போது மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது ஒரு சின்ன, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சிலிக்கான் பவுச் இருக்குது. இந்த பவுச் நார்மலாக எல்லா மொபைலும் வர்றது தான். அது சைடில் வச்சுட்டு பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்னு. இதில் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு மற்றும் ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது OnePlus ஒரு நெவர் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, ஒரு ஆட் பேப்பர் மாதிரி. இதையும் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக இப்போ தான் நம்மளுடைய மெயின் மொபைலே உள்ளே இருக்குது இது. ஸோ இந்த மொபைல் ஒரு லேமினேஷன் கவரோட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்தோம்னா இதுதான் நம்ம மொபைல் OnePlus 7 ப்ளூ வேரியண்ட். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கை கடக்கமான மொபைலாக இருக்குது. ஓகே, இந்த மொபைல் 5.41 இன்ச்சு. இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஒரு டேஷ் சார்ஜர் இருக்குது. சார்ஜர் இந்த சார்ஜ் டேஷ் சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணக்கூடியது. மேலும் இதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் டைப் சி USB கேபிள் இருக்குது. ஓகே, இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க உள்ள இந்த USB கேபிள். அவ்வளோதான். இந்த பின் பாக்ஸுக்குள்ளே இருந்தது அவ்வளோதான். சரி வாங்க மொபைல் பார்ப்போம். இந்த மொபைல் இது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன், ஒரு வேல்யூம் கீ இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. பேக் சைடில் கேமரா இருக்குது. இது டூயல் கேமரா தான். இது சோனி IMX கேமரா. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன இருக்குது, இதில் செகண்டரி மைக் இருக்குது. மேலே கீழே ப்ரைமரி மைக்கு, ஸ்பீக்கர் கிரில்லு, அப்புறம் ஒரு USB போர்ட் இருக்குது. இந்த மொபைல் பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கிளேசி எஃபெக்டில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 3700 mAh பேட்ரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு, கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இதில் 2 கேமரா இருக்குது. இது ஒன்று 48 MP கேமரா, இன்னொன்று 5 MP கேமரா. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா.
ஸோ இந்த மப்பை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனி என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே, பாய்.